Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் அதிக அளவு பனிப்பொழிவு காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் புவியரசன் வழங்க கேட்கலாம். புவியரசன், வணக்கம். தற்பொழுது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை அதிக அளவு பனிப்பொழிவு காணப்பட்டதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலையில் கடும் பனிப்பொழிவானது காணப்பட்டது. பொதுவாக தமிழகத்தில் மார்கழி மாதத்தில் அதிக அளவில் பனிப்பொழிவு நிலவும் நிலையில் மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்தின் கடைசி நாட்களிலும் பனிமூட்டம் தொடர்கிறது. இந்த நிலையில் சென்னையின் அண்ணா சாலை, ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், எழும்பூர், சேப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலையில் பனிமூட்டம் அதிக அளவு காணப்பட்டது. இதன் காரணமாக எதிரே வரும் வாகனங்கள் தெளிவாக தெரியாத நிலை ஏற்பட்டது. இதனால வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டனர். பாதுகாப்பு கருதி வாகனங்களின் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடியே வாகன ஓட்டிகள் இயக்கி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அண்ணா சாலை, காமராஜர் சாலை, வாலாஜா சாலை உள்ளிட்ட சென்னையின் பிரதான சாலைகளில் பனிப்பொழிவில் தாக்கம் அதிகமாக இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அது மட்டும் இல்லாமல் இந்த கடுமையான பனிமூட்டம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் பனிமூட்டம் குறித்து விமான கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமானிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றனர். சங்கீதா.